இனப்படுகொலை நாள் இதே நாளில் 2010 முள்ளிவாய்க்கால் முடிவல்ல எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை உயிர் நீத்த எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது. இம்முறை அப்படி நடத்த முடியல. காரணம், அதற்கு அனுமதி தரலை. காரணம், வாக்கு எண்ணி முடிக்கிற வரை அனுமதி இல்லை மறுத்துட்டதுனால அதை நாங்கள் அப்படி வழக்கம் போல் செய்ய முடியல. அதில் அதே உணர்வு, அதே வலி சுமந்து நிற்கிற பிள்ளைகள் என் தம்பி முத்துக்குமாரினுடைய மூச்சு காற்றை சுவாசித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். அவன் என்ன கனவுக்காக தன் உயிரை ஈந்தானோ அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள். இந்நாளில் லட்சக்கணக்காக உயிர் நீத்த எம் இன சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம். போராடி உயிர் நீத்த எமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வேற ஏதாவது தடையே எனக்காக தான் போட்டிருக்கு. அது காரணம் சொல்லும் பாருங்க. 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் 37 காரணம் சொல்லுது. அதில் 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. உண்மையிலே 17 காரணம் அண்ணனை தான் சொல்லுது. அவர் ஆதரித்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நான் கூட சொன்னேன், நீங்கள் தடையை நீங்க, அதை ஆதரித்து பேசுகிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வெள்ளாமை இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி? நாங்கள் எங்கேயுமே இல்லை. நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம்? எதுக்கு தடை? பேருக்கே இவ்வளோ பயந்தான். எப்படி சொல்கிறது? எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது. நீங்கள் ஒழிச்சிட்டேன்றீங்க, அழிச்சிட்டேன்றீங்க எங்களை. இப்போ உங்களுக்கு தெரியும், 15 ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டு இருக்க? நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான். தடையை நீக்கிட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வேகமாக வளர்ந்துருவோம். இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க, பேரை சொல்ல விட மாட்டீங்க. உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை போட்டுருவீங்க. அதானே செய்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சிட்டு போகிறது. சும்மா அது இந்தியாவில் தடை, நமக்கு இருக்கு. அதுக்கு நம்ம யார்? நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கோமா? நாங்கள் இந்தியரா? இந்தியர் தானா? நாங்கள் இந்தியரா? சொல்லுங்கள், இந்தியரா? நாங்கள் யார்? நாங்களா? 850 பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ளே. எங்களை என்னைக்காவது இந்திய மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா? காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை. என்னை வந்து பேசிட்டு இருக்கிற நீ இந்தியன்னு போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்க.
கலிமான் வந்து மூர்க்கத்தனமா ஆவேசமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணை அந்த தேசிய துணைத் தலைவர் வந்து ஜெபசரவணன் வந்து சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து சொன்னாரு, இது தவறான அரசியல், தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போறதை சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து யார் அவரு? ஜெபசரவணன் இல்ல, அவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கையிலிருந்து வந்திருந்தாரு. கருணா கட்சியுடைய மாநில துணை தேசிய துணை எங்க ஐயா கேட்போம். ஐயா அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்போ பேரையே நான் இப்போ கேள்விப்படுறேன். பத்தியில இது யாருன்னு தெரியுதுல்ல? இது யாருன்னு தெரியுதா? இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம். ஜெபசரவணன்றவர் இலங்கையை சேர்ந்தவர் இல்லைங்களா சார்? இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டு அவர் தன்னை கடை வச்சுட்டு காட்டுட்டு அது இருக்க இது இலங்கையை சேர்ந்தவர்ன்றா போல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன இல்ல இல்ல தவறான அரசியல் கொண்டு போறதா அவர் இதுல 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாத தவறா கொண்டு போறேன்னா சரியா கொண்டு போறேன்னான்ட்டு நீ அதுக்குண்டான உங்களோட பதில் அவ்வளவுதான். கருணாவே இன்றைக்கு மக்கள் அங்கே கணக்கெடுக்க இல்லை. அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இவர் ஒருவர் அப்படி பேரே உண்மையில நான் இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் சொன்னது இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். அவ்வளோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வினோஸோட அம்மா காவேரி அவங்க வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு அதில் நாம் தமிழர் கட்சி வந்து இளைஞர்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வியாபாரமாக பண்ணுறாங்க. அவருடைய பையனோட மரணத்தை வச்சு வெளிநாடுகளில் காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க நிறையா போஸ்ட்லாம் போகிறாங்க. குடும்பத்துக்கும் எனக்கு அம்மா அவ்வளோதான், விட்டுருங்க. வேற ஏதாவது இல்லை, போட்டி தொடர்ச்சியாக போட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க, போட்டிடுறாங்க. எங்கள் ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்தில் வந்து கல்வி வந்து காவி மயமாகல, கலைஞர் மயமாகல ஒரு விமர்சனம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 3 வரையுமே வந்து பாடத்திட்ட வச்சு என்ன பதில் சொல்றது தெரியலையே. வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லுங்க. கலைஞர் மயமானம், காவி மயமானம், தமிழ் மயமானம். திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாள் தான். ஆட்சிக்கு வந்தா கலைஞருடைய வரலாறு எதுவுமே வந்து பாடத்திட்டத்துல இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இது போல நடவடிக்கை எடுக்குமா, இல்ல பிரபாகர் இவர்களுடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படுமா? அதுக்கான நாங்கள் வந்தால் எங்கள் இன வரலாறு தான் இருக்கும். திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்குது. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க. மீண்டும் மத்தியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ராமர் கோவில் இடிக்கப்படும் இந்திய பிரதமர் கோயில் அடிக்கிறது, மசூதி இடிக்கிறதெல்லாம் அது பிஜேபி வேலை தானே. அது பெருமை. அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? அது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பாரு. 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, இது இப்படி தாலி அறுத்துருவாங்க. இப்படி இல்லாமல் பேசிட்டு இருப்பார். ஒரு தலைவருக்கான அழகே இல்லையே. எதையாவது பேசிட்டு அலையிறது. 10 ஆண்டு கால ஆட்சியில் இவ்வளவு நான் செஞ்சுருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல அவங்களால. கோயில், சாமி, சாதி, மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க சொல்லுங்கள்? கொடுமை.
பழுதாகும் தானே தங்கச்சி, பழுதாகும் தான். வேணும்னே செய்யற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அங்க பழுதாகுது வேணா ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து இதே மாதிரி தொடர் குற்றச்சாட்டாவே இருக்கு. இது பலமுறை நம்மள சொல்லிட்டோம். இது வந்து நீங்களே பார்க்குறீங்க, ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. லாரிகளில் இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது, ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது, ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு போகிறது, இதில் சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசுனது தவறு. இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக 15 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. எல்லாம் அரசு இல்லாத. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு மனைவி, எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை. ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில். என் தங்கச்சிங்க. தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க, எப்படி அதெல்லாம் யோசிக்கணும். சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிரு, அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு. அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கலை. குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது, குண்டாசு போடுறது, இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது. இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை. அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சார் சார்? இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும் இல்லையா? இந்த ஊடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா? இப்போ நீங்கள் இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன், நான் தான் என்னையே தான் நீங்கள் பொறுப்பை கைது பண்ணணும். இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு. இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள, என்னையே, என்னுடைய குடும்பத்தை, எங்கள் கட்சியை, எங்களையெல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல, திராவிட வாடகை வாய்கள், அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? ஏதாவது எடுக்க பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு. ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை? எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. அதை கேட்குற என் குடும்பம் என்னாகும், என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க. ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள். இது என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேற்கணும் மொழிய, எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டால், எதுக்கு அவர் போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி. ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம். உங்களை நம்ப முடியுதா பற்றியில்? நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு. ஆமாம், இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லுங்க. வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன்? ஏண்டா மலையை வெட்டி விற்கிறான், மண்ணள்ளி விற்கிறேன், நீங்களே இருக்கீங்க. சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவனே நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவன் என்ன பண்ணா நான் வீட்டில் போய் சோதிக்கிறேன். நீ கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஸ்டாலின், மம்தா, பினராயி விஜயன் கைது பண்ண அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டாயம் நடக்கும், உறுதியாக நடக்கும்.
செய்வாங்க. இந்த கொடுமையெல்லாம் நடக்கும், எதிர்த்து போராடணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவால்? அதானின்னு ஒன்றும் கிடையாது. அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டார். அதானே வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு இது பண்ணீங்க? இது நான் கோரிக்கை வச்சா அந்த அரசு ஏற்றுருமா? எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டிருக்குது? அவர் ஒரு பாவம், அவருக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவரை போய் நம்ம அதை நான் வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி பிரேமலதா சொன்னது தான் நான் சொல்லணுங்க. அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும், இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு. அவர் இல்லை, இப்போ அது பயன் இல்லை. அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பெருமை அவருக்கு சேரலையே, அவருக்கு போய் சேரலையே. இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் பத்மபூஷன். அது பெறுறதுக்கான தகுதியான நபர் தான் அவர். நீங்கள் கட்சி தலைவர், ஒரு நடிகர், அதெல்லாம் விடுங்க, நல்ல மனிதன். அதை அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சார். அது கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்லியிருக்காரு பாருங்க, தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம், கவனமாக எடு செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன், நேசிக்கிறேன். தமிழ்நாட்டில் மின்சாரம் எப்படி இது தெரிஞ்சது தானே. இது இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன். தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சிருவாங்க. இதே இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா அடிக்கடி போய் வருது. என்னன்னு தெரியல. இப்போ கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் போருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ காலம் ஆட்சி நடந்திருக்குது. ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாவது இருக்குது தப்பு. நகரத்திலே, தலைநகரிலே எப்படி இருக்குன்னா, சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்பாரு, சிற்றூர்களில் யோசிச்சுப்பாரு. ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. கோயில் கட்டப்படும், வாரணாசியில் கிருஷ்ணர் கோயில் கட்டப்படும், ஞானவாவி மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து விஸ்வநாதர் கோயில் கட்டப்படும். மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் வேற என்ன அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இடிக்கிறது, கோவில் கட்டுறது, இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒன்று தான் தம்பி, சாதி, மதம், கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி, மதம், கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. இப்போ புரியுதா? இதை பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பல முறை சொல்லிட்டேன், பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா பாரு. எனக்கு என்ன நடக்க போகுது சொல்லு? எனக்கு என்ன நடக்க போகுது? என் மொழி மீட்சிக்கு வருமா? கச்சத்தீவை மீட்குமா? என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா? ஏதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா? இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா? இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா?
அதை பற்றி பேசுகிறதுக்கு நேர விரையும் தெண்டம். சினிமாவில் வந்து ஜாதி வந்துருச்சு, மாரஞ்சித், வெற்றிமாறன், மாரித்தலைவர் போன்றவர்களால சாதி வந்து அதிகமாக பேசப்படுது, வன்முறைகள் வந்து நடக்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பாக வெற்றிமாறனுக்கு வந்து படமே எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து சிலர் பதிவுக்கு வராங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து? இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான். அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு எவனுக்கு படம் எடுக்க, யாருக்கு படம் எடுக்க? எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்கிறேன், என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது. அவன் ஆக சிறந்த இயக்குனர். அதுபோல் இப்போ ஏதாவது பேச்சுருக்காரு இருக்கா இல்லையா? சாதி எதுவும் நாங்களே கண்டுபிடிச்சி, நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இருக்கா இல்லையா? அதான் பேச்சு. இப்போ இருக்கா இல்லையா? மேல் பாதியெல்லாம் போகலையா நீங்கள்? எதையாவது பேசிட்டு விடுது. பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும். அதை பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன். பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும், நம்ம இனம் எதுன்னு சொல்லணும், நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும், நம்ம மொழி என்னன்னு சொல்லணும், நம்ம வரலாறு என்னன்னு சொல்லணும், கற்பிக்கணும். அது 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 செய்யும்போது அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படக்குன்னு தான் அழிஞ்சிறது. பயப்படாதீங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல. இல்லை, அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு சோர்ந்துடக்கூடாது. தற்சோர்வு அடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது. தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கணும். வருவாங்க. நான் ஒருத்தன் வந்தேன், எத்தனை லட்சம் விதைகளை தூவியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் முளைக்குதுல்ல, அது மாதிரி வரும். நம்பிக்கையோடு இருக்கும். மத்திய அரசு சிஏ சட்டத்தை 300 பேருக்கு நடைமுறைப்படுத்தி ஏற்கனவே வந்து ஈழத்தமிழருக்கு வழங்கணும் கோரிக்கை வைக்கிறோம். மத்திய அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ இந்த அரசு எங்களை இந்துவாக பார்க்குதா? இதுதான் கேள்வி. இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க, இந்துக்கு கொடுப்பீங்க, பௌத்தனுக்கு கொடுப்பீங்க, எல்லாம் கொடுக்குறேன்றீங்க குடியுரிமை. நாங்கள் 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம். எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எழுமல. இப்போ நான் கேட்குறது, நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன், நாங்கள் இந்துவா இல்லையா? எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல? அது தராது. அவங்க ஆட்சி, அவங்க பேசுகிறாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க. கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம். அதெல்லாம் இப்போ இவர் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அதை தான் அன்னைக்கு முதல்ல கேள்வியாக எழுப்பினேன். இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேறீங்க, ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரிகமான ஊடகவியலாளர். அவர் ரொம்ப கருத்தாக எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டார், பேச மாட்டார். அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க, கட்சி விட்டு நீக்குவாங்க, சேர்ப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு என்னவே பண்ண முடியும். கோவை சிறையில்
பெண் காவலர்களுடைய பாதுகாப்பு தொடர்ச்சியாக அவங்க கூட ஒரு ஆண் காவலர் யாருமே இல்லை, எல்லாரும் பெண் காவலர் இருக்காங்க, எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான காட்சிகளை கூட வெளியிடலாம். அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கால் மேலே கால் போட்டு உட்கார்றது பார்க்குறீங்கல்ல. வெளியில் வந்து பேசாத, ஆய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வாங்க. நான் அனுபவிக்காத சிறையா? சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில். என்னை யாரும் சந்திக்கக்கூடாது. அப்படி ஓராண்டு இருந்த வேணாம். இப்போ எவ்வளோ வலியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்துக்க. அடி எடுத்து வைக்குதா? அடி எடுத்து இது காரணம் என்ன தெரியுமா? வெறும் செய்தி அரசியல் தான். சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா? அதுக்கு செயல் செயல் செயல். என்ன செயல்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான், காமராஜன் பேர். அவன்கிட்ட போயிட்டு 2 நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனையெல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டைரக்டர் கேட்குறாரு. என்ன சாதனை? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி. ரோடு போட்டிருக்கோம். டேமெல்லாம் கட்டியிருக்கோம். அப்போ விவசாயம் பார்க்குறான், பிள்ளை படிக்குது, சொன்னால் நடக்குதுல்ல. இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா? அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்காந்து பேசிட்டு எதுக்கு இருக்க? அதே எனக்கு தெரியும்ல, நாளில் பேசணும். அந்த சாதனையை அனுபவித்தவன், அந்த செயலை அனுபவித்த நாளில் பேசணும். நீங்கள் ஏன் உட்காந்து முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீங்க ஜம்மா, அதை நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான். அதனால எங்கள் தாத்தா செத்துட்டார். இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு கொடுவை. நான் அந்த படத்தை பார்க்க போகிறதில்ல, என் பிள்ளைகளை யாரும் பார்க்க போகிறதில்ல. எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன பிரச்சனை? ஹலோ, என்னடா பிரச்சனை? இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே. சேரணும்னு விரும்புகிறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். தாக்கத்துக்காக நிறைய இடங்கள்ல தண்ணீர் பந்தல்லாம் திறக்கப்படுது. ஆனால் 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி தான் முதல்ல மக்களோட தாக்கத்துக்கு நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்லை. முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்கள்ல தர்பூசணி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தா வெறும் வாட்டர் கேன ஒரு டம்ளர் கொடுத்தாங்க. இல்லை, அது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம். நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும், உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம். இது ஒரு மாண்பு. இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்யணும். அது செய்யணும். வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது? சந்திச்சா சந்திப்போம். இதில் என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையாக இருக்காரு, சந்திப்போம்.
அண்ணாமலையோட பயோபிக்ல விஷால் நடிக்கிறாரா, கேள்விப்பட்டீங்களா? ஏதோ சொல்லிடுவா. ஏதோ நடக்கட்டும், வேற ரோடு. இந்த என் தங்கச்சிக்கு ஒரு காருக்கு பக்கத்தில் நின்ட்டா, அவளை பாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினது உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன அவங்க நினச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டா வந்த நாய் கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடித்து வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது, சீமான் பாருங்க சட்டை பிராண்டா போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா, அதுக்காக என்ன தேவை ஒன்று பேசிட்டு அலையிறது பைத்தியக்காரங்க. அது ஒரு கொடிய நோய், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்றுநோயை விட கொடிய நோய் இந்த சாதி மத உணர்ச்சி தான். அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்தது இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, அதில் எல்லாம் அது செத்து விழும். கொஞ்சம் சைத்துக்கிறீங்க, கொஞ்ச நாள் சரி பண்ணிடலாம்.